இதற்கு முந்தைய பதிவுகளில் ஆயா என்றால் என்ன, குர்ஆனில் வரக்கூடிய ஆயாத்துகளை நாம் ஏன் ஒரு வசனமாகவோ வாக்கியமாகவோ பொருள் கொள்ள முடியாது என்பதை பார்த்தோம். அடுத்து குர்ஆனில் ஆயாத் என்ற இந்த வார்த்தை பிரயோகம் எப்படியெல்லாம் அல்லாஹுவால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த செய்திகளையும் பார்த்தோம். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த ஆயத் அப்படிங்கிற இந்த வார்த்தையுடைய மொழியியல். பொதுவாக அரபி இலக்கணம் படித்தவர்களுக்கு தெரியும், அரபு மொழியில் பயன்பாட்டில் உள்ள எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு வேர் சொல் இருக்கும். அதை மஸ்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூட் வேர்ட் பெரும்பாலும் 3 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். ஆயாத் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கும் ஒரு வேர் சொல் இருக்குது. அந்த வேர் சொல்ல இருக்கிற எழுத்துக்கள் என்ன? ஹம்சா, யா, யா. அரபியில் இந்த 3 எழுத்துக்களை கொண்டு வரக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகங்களுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது. அதில் சில முக்கியமான அர்த்தங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் அரபுகளோட முக்கியமான வருமானம் என்னன்னாக்கா, வணிகம் செய்கிறது தான். என்ன பண்ணுவாங்க, ஒரு மிகப்பெரிய வணிக கூட்டங்களை தயார்படுத்தி கொண்டு ஒரு இடத்தில் உள்ள பொருட்களை வாங்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் விற்பாங்க. மிக தூரமான இடைவெளியில் பயணம் செய்வாங்க. எங்கெங்கன்னா அவர்களுக்கு ஓய்வு தேவைப்படுதோ அந்த இடத்துல கூடாரங்கள் அடித்து கொண்டு அங்கே சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர்வார்கள். இப்படி ஓய்வு எடுக்கும்போது அவர்கள் தாங்கள் எடுத்து வந்த அந்த உணவுப் பொருட்களையும் அந்த சமைப்பதற்கான அந்த விறகுகளையும் இது போன்ற விஷயங்களை அங்கே உபயோகப்படுத்துவாங்க. அவர்கள் அந்த இடத்தை விட்டு காலி செய்து போகும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்களா, இல்லை எது முக்கியமான பொருட்களோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போவாங்களா? எது முக்கியமான பொருட்களோ அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்க. இதை அரபுகள் எப்படி சொல்லுவாங்க? ஹரஜல் கௌமு பி ஆயாத்திஹிம். இந்த வணிக கூட்டம் இந்த இடத்தை விட்டு காலி செய்து விட்டு கிளம்பும்போது எவையெல்லாம் மதிப்புமிக்க பொருட்களோ அதை மட்டும்தான் தங்களோடு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த கரிஞ்ச கட்டையோ அல்லது அவர்கள் உபயோகப்படுத்தி வீணாக போன அந்த பொருட்களையோ தங்களோடு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அப்போது ஹரஜல் கௌமு பி ஆயாத்திஹிம், இதில் வரக்கூடிய ஆயாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? வேல்யூபிள், மதிப்புமிக்க என்று பொருள். அப்போ ஆயா அப்படிங்கிற வார்த்தைக்கு முதலில் நாம் என்ன அர்த்தத்தை பார்க்குறோம்? மதிப்புமிக்க. எவ்வளவு அழகான அர்த்தம்! அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மதிப்புமிக்கது, உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் மதிப்புமிக்கது, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருள்கள் மதிப்புமிக்கவை, நீங்கள் வாழக்கூடிய அந்த இரவு, நீங்கள் வாழக்கூடிய அந்த பகல், ஒவ்வொரு நாளுமே மதிப்புமிக்கது, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை வசதிகளும் மதிப்புமிக்கவை. இப்போது அந்த ஆயா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் புரியுதா? எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது! சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது, ஆயா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து பெறக்கூடிய இன்னொரு வார்த்தை தான் ஐ. ஐனா என்ன? கொஸ்டின், தாத்துல் இஸ்திஃபாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேள்வி. ஒவ்வொரு ஆயத்துமே உங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். ஒரு ஆயத்தை நீங்கள் படிக்கும்போது இது எதை பற்றி சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய க்யூரியாசிட்டியை ஸ்பார்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆயாத்துக்கான மற்றும் ஒரு அர்த்தம். மூன்றாவதாக ஆயாத்துக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா, அல் ஜிஹா, அதாவது வழிகாட்டக்கூடிய திசை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். என்னென்ன பார்த்துருக்கோம்? ஆயா அப்படின்னாக்கா அது மதிப்புமிக்கது. ஆயா அப்படின்னாக்கா உங்களுடைய கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடியது. அடுத்து ஆயானாக்கா ஒரு திசையை சுட்டி காட்டுவது, டைரக்ஷன். இப்போது நீங்கள் ஒரு வணிக கூட்டம் தங்கி இருந்து விட்டு சென்ற இடத்தை போய் பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன். அதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், இங்கே யாரோ இன்றைய இரவு தங்கியிருக்காங்க, அவர்கள் இந்த திசையில் தான் போயிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானத்துக்கு வரீங்களே. அப்போது இங்கே ஆயா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வருது? ஒரு திசையை சுட்டி காட்டுதல். அல்லாஹுடைய ஆயாத்துக்கள் எல்லாமுமே ஒரே ஒரு இலக்கை தான் சுட்டி காட்டும். அந்த இலக்கு என்னவாக இருக்க முடியும்? அல்லாஹுவாக மட்டுமே இருக்க முடியும். இப்போ குர்ஆனில் ஒரு ஆயத்தை வாசிக்கிறீங்க. அந்த வசனத்தை சிந்தித்து பார்க்கும்போதும் அல்லது அந்த வசனத்தை நீங்கள் சிந்தித்து செயல்படும் போதும் யாருடைய பக்கம் நெருங்குறீங்க?
அல்லாஹுடைய பக்கம் வந்து நெருங்குறீங்க. இது அந்த ஆயாத்துக்கான மற்றும் ஒரு பொருள். அடுத்து ஆயான்னா அத்தஹஜ்ஜுப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சரியம். ஆயா என்ற வார்த்தைக்கு மற்றும் ஒரு பொருள் என்ன? ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஐயு ரஜுலுஹாதா, என்ன ஒரு ஆச்சரியமான மனிதர். ஐயு பைத், என்ன ஒரு ஆச்சரியமான வீடு. அப்போது ஆயாங்கிற வார்த்தைக்கு 4வது அர்த்தம் வந்து ஆச்சரியம். யாரெல்லாம் வந்து இந்த மார்க்கத்தை கடைப்பிடிக்கவில்லையோ அவர்களெனா நீங்கள் பாருங்கள், ஒரு மாதிரி சோர்ந்து போய் ஒரு சந்தோஷமே இல்லாமல் இந்த வாழ்க்கையை சரியான முறையில் வந்து அனுபவிக்க தெரியாமல் வந்து இருப்பாங்க. அதே ஈமான் கொண்ட ஒரு மோமினான மனிதர் இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பார்க்கிறார், ரசிக்கிறார். இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு அல்லாஹுவை வந்து புகழ்கிறார். இப்போ ஒரு மோமீன் ஒரு வானம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளை அடைகிறார் அப்படின்னாக்கா வந்து என்ன சொல்வார்? சுப்ஹானல்லா, என்ன ஒரு அழகான ஒரு நாள் இது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவை வந்து புகழ்வார். அதே இந்த மார்க்கத்தில் நம்பிக்கை இல்லாத ஒருத்தவருடைய அந்த மனநிலை எப்படி இருக்கும்? என்ன நாள் இது, சூரியன் இப்படி போட்டு கொளுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த படைப்பினங்களின் குறையை கண்டுபிடித்தே வந்து அவர் இந்த வாழ்க்கையை ஒரு ரசித்து ஒரு மூமின் போல வந்து வாழ மாட்டார். அல்லாஹுடைய அத்தாட்சிகள் எல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஆச்சரியத்தையே கொடுக்காது, ஒரு முஃமின் அனுபவிப்பதை போல. அடுத்து ஆயானாக்கா அந்நிதாவத் தன்பீஹ், உங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியது. குர்ஆனில் பல இடங்களில் இப்படி படிச்சிருப்பீங்க, யா ஐயுஹல்லதீன ஆமனு. இதில் வரக்கூடிய ஐ என்ற அந்த வார்த்தை வந்து தாத்து தன்வீஹ் அந்நிதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வரியில் வரக்கூடிய அந்த ஐ அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன பண்ணுனாக்கா உங்களுடைய கவனத்தை ஈர்க்கும், உங்களை வந்து கூப்பிடும். ஒவ்வொரு ஆயாத்துக்களும் வந்து என்ன பண்ணுது? உங்களை வந்து கூப்பிடுது, உங்களுடைய கவனத்தை வந்து ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதனாக பிறந்தவன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வந்து கவனமாக வந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பொருட்களையும் நீங்கள் கவனமாக பார்க்கும்போது அதிலிருந்து நீங்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த பாடங்களை பெற முடியும். நீங்கள் உங்களோட கவனத்தை கொடுக்கலன்னு வச்சிங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே கற்றுக்க மாட்டீங்க. இது ஆயாவிற்கான மற்றும் ஒரு அர்த்தம். அடுத்த ஆயாவுடைய இன்னொரு வார்த்தை என்னன்னாக்கா வந்து ஈனாக்கா வந்து என்ன அர்த்தம்? எஸ், ஆம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் நேற்று நைட்டு வந்து பயான் போயிட்டு வந்தீங்களா? எஸ் போயிட்டு வந்தேன். அரபு படித்தவர்களுக்கு தெரியும் என்னன்னாக்கா, நாம் அரபியில் எஸ் அதாவது ஆம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு வந்து பொதுவாக நாம் பயன்படுத்துகிறது வந்து நாம்னா என்ன? எஸ், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல வரக்கூடிய அந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம்னாக்கா வந்து நிச்சயமாக, எஸ், அப்சல்யூட்லி, எனக்கு அதில் எந்த ஒரு கருத்து முரண்பாடும் இல்லை, ஐ எம் ஃபுல்லி கன்வின்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அர்த்தம் வந்து அந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தைக்கு இருக்குது. அப்போது ஆயாத்துகளுடைய மற்றும் ஒரு வேலை என்னன்னாக்கா, உங்களை அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அழுத்தம் திருத்தமாக நம்ப வைப்பது. இப்போது நீங்கள் வானங்களை பார்க்குறீங்க, பூமியை பார்க்குறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது இதை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுதில்ல. அல்லாஹுடைய குர்ஆனை புரட்டி படிக்கிறீங்க, அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தமான ஒரு நம்பிக்கை பிறக்குது இல்லையா? இதுவும் வந்து ஆயாவிற்கான மற்றும் ஒரு அர்த்தம். அடுத்து ஆயாவுடைய அந்த வார்த்தையிலிருந்து பெறக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தை என்னன்னாக்கா வந்து ஐனா என்ன அர்த்தம்? அர்த்தம் என்பது தான் வந்து ஐங்கிற அர்த்தமே, அதாவது மீனிங். ஐனா வந்து மீனிங். இப்போது அரபியில் புத்தகங்கள்னால் படிச்சிங்கனாக்கா எப்படி வரும்? ஹாதிஹில் கலிமா தில்கல் கலிமா. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா அந்த வார்த்தை அர்த்தம். இப்படி அந்த அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அல்லது பொருள் என்பதாகவே வந்து ஒரு பொருள் இருக்குது. இதன் மூலமாக வந்து அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஆயாத்துகளுக்கு ஒரு மதிப்பு மட்டும் இல்லை, அதற்கு ஒரு பொருளும் இருக்குது. சில பேருக்கு வந்து வாழ்க்கையில் என்ன பொருள் இருக்குன்னே தெரியாது, வாழ்க்கையோட அர்த்தமே தெரியாது. அல்லாஹ் இந்த வாழ்க்கையை படைத்திருப்பதிலேயே வந்து சில பொருள்களும் இருக்குது, அதற்கான அர்த்தங்களும் இருக்குது. இதையும் வந்து அல்லாஹ் ஆயா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறான். அடுத்த ஆயாங்கிற வார்த்தையிலேருந்து பெறக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தை என்னன்னாக்கா ஐய, அதாவது ஒரு வலுவான எண்ணம், ஒரு வலுவான நோக்கம். இதுதான் வந்து அதற்கு அர்த்தம். அப்போ ஆயாங்கிற வார்த்தைக்கு ஒரு நோக்கம் இருக்குது,
கடைசியாக ஆயாங்கிற அந்த வேர்ச்சொல்லிலிருந்து பெறப்படக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தை தான் வந்து அலாமா. அலாமானா என்ன? அதுதான் நாம் மொழிபெயர்ப்புகளில் பார்க்கக்கூடிய அத்தாட்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை. இதுதான் வந்து காமனாக தமிழில் மொழிபெயர்ப்பாங்க. அந்த சைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அலாமா. இத்தனை அர்த்தங்கள் அந்த ஆயாங்கிற வார்த்தைக்கு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இது எவ்வளவு அநியாயம், இந்த ஆயாங்கிற வார்த்தையை வசனம்னு மட்டுமே வந்து மொழிபெயர்க்கிறது. அல்லாஹுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹுடைய குரானிய இந்த ஆயாத்துகளை நாம் ஆயாத்துகள் மட்டும்தான் வந்து சொல்ல முடியும். அதுதான் வந்து அதற்கான சரியான வார்த்தை. எப்படி சூறாவை சூரா என்று மட்டுமே சொல்ல முடியுமோ அதே மாதிரி அல்லாஹுடைய ஆயாத்துகளை ஆயாத் என்று மட்டும்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அதற்கு இவ்வளவு பெரிய விளக்கம் வந்து இருக்குது. இதன் பிறகு வரக்கூடிய அந்த பதிவுகளில் அரபு மொழியை பற்றி உள்ள ஒரு அறிமுகத்தை பார்த்துவிட்டு நாம் மேலும் இந்த குர்ஆனுடைய செய்திகளை அதிகமாக வந்து பார்க்கவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.